நீங்கள் சொல்கிறது உண்மையாவா? சரிண்ணே, உங்கள் பேச்சுக்கே வரேன் நான். ஒரு நடிகருக்கு அவர் டான்ஸ் நல்லா இருக்குது, அவரோட படம் நல்லா இருக்குன்னு கூட்டம் கூடுவாங்க, நான் ஒத்துக்கிறேன், ஓகேவா? ஆனால் எத்தனை நாளைக்கு கூடுவாங்க? இப்போ நீங்கள் யாரை பெரிய நடிகராக நினைக்கிறீங்களோ உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் அவங்களே வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஓகேவா? அவங்க ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா கூட்டம் கூடும். தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 இடத்துக்கு போகிறாங்கன்னா இதே கூட்டம் கூடுமா? முதல்ல அதை சொல்லுங்கள் நீங்கள். எனக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை கூடுனா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் கூடுது, சரி அதை கூட விட்டுருங்க. யாருக்காண்டியாவது அழகு குத்தி பார்த்துருக்கீங்களா? அழகு குத்துறாங்க, தீ மிதிக்கிறாங்க, நீங்கள் சொல்லலாங்க, சிலை வச்சு கும்பிடுறாங்க, கோயில் கட்டியிருக்காங்க, என்னென்னமோ சொல்லலாம், சொல்லுவீங்க. அதுக்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன். அது எதுவுமே அவங்க உடம்ப வருத்தி பண்ணலை, புரியுதா? ஒரு கட்டிடம் கட்டி ஒரு கோயில் கட்டி கும்பிடுறதுங்கிறதும் ஒரு சிலையை வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறதும் அது அன்பு தான், நான் மதிக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் எதுவுமே அவங்க உடம்ப வருத்தி பண்ணலை. ஆனால் அழகு குத்துறது, தீ மிதிக்கிறது எல்லாமே அவங்க உடம்ப அவங்களே காயப்படுத்திட்டு ஒன்று பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய அன்புங்கிறது உங்களுக்கு தான் புரியல. நம்ம சிஎம் சாருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனால தான் மொத்தமாக சேர்ந்து ஒருத்தரை அடிச்சிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உட்காந்து யோசிங்க, பரவாயில்ல.